ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஏசப்போ ஒரு அழகான ஒரு சத்தியத்தை நமக்கு இந்த காலவெளியில் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து 1 யோவான் 4 அதிகாரம் 20 நேராய் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இராதவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நச்சுன்னு ஒரு ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறாரு காலையில் இல்லை. ஆண்டவர் சொன்னார், லவ் உன்னை நேசிப்பது போல பிறனை நேசின்றார் ஆண்டவர். இன்றைக்கி நம்ம எசப்பே நம்ம நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவனை, நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள, நம்ம சகோதரனை, சக உதிரார்கள், சர்ச்சுக்கு வரவனை நேசிக்க மாட்டோம். ஏதாவது ஒரு பிரச்சனை கோளாறு வந்துடுவோம் 2 பேருலையும். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அதெல்லாம் மன்னித்து மறந்து கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ளணும்னு கர்த்தர் சொல்கிறார். பிரதர், ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் சாத்தியமாக என்ன பிரதர்? அவன் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கிறான், அவனை போய் நேசிக்க சொல்கிறீங்க அப்படின்னா, இயேசுவும் அப்படி தான் நேசித்தார். துரோகம் செய்தவனை கீழே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், கீழே இருந்து கூப்பிடுறான். உண்மையான தேவகுமார் இருந்தால் கீழே வாயா அப்படின்றான். அப்போயும் அவர் அங்கேருந்து மன்னிக்கிறார். அப்போ கிறிஸ்டியன்ஸு நம்ம பேர் மட்டும் சொல்லி சும்மா தம்பட்ட அடைக்கிறது கிடையாது. அவருடைய கேரக்டர்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும்னு கர்த்தர் சொல்கிறார். அன்ற ஒரே கேள்வி கேட்டார், நீ பார்க்குற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவேன்? அப்போ உள்ளே போய் பண்ணுறதெல்லாம் பொய் தானே. 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன், ஆவையில் நேரம் அகினில் ஜெபிக்கிறேன். அங்கே பக்கத்து வீட்டில் ஒருத்தன் சகோதரனோட பேசி, உன் வீட்டில் இருக்கிற சகோதரனோட பேசி 6 வருஷம் ஆகுது, உன் அப்பா கிட்ட பேசி 6 வருஷம் ஆகுது, அம்மா கிட்ட பேசி 6 வருஷம் ஆகுது. யாரை ஏமாற்றிட்டு வரும் நம்ம இன்றைக்கி? we need to think. ஏசப்பா அதை விரும்பவே மாட்டார். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. ரீசெண்டாக ஒரு நியூஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சேலமில் ஒரு மகன் ஒரு அப்பாவை போட்டு அடித்து சாகடிச்சிட்டான். அநேகருடைய அன்பு தணிந்து போகிற காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடூரமான காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏசப்பா ஒரு நாள் ஏமாற்ற முடியாது. ஏசப்பா இருதயத்தை பார்க்குறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் யாரை வேணால் ஏமாற்றிடலாங்க. ஆமாம், சும்மா ஒரு நாள் அப்பாவுடைய பர்த்டேக்கு, அம்மாவுடைய பர்த்டேக்கு, நண்பர்களுடைய பர்த்டே ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டோரி மட்டும் போட்டால் முடிஞ்சிச்சுன்னு இல்லை. பட் வாட் யூ டூயிங் இன் சைட் இஃப் யூ ஹோம்? அவங்ககிட்ட பேசுகிறீங்களா? மன்னிச்சு மறந்து அவங்கள மறுபடியும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்கிறத ஒரு உண்மையான விசுவாசிகளுக்கு அதை பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் மேலே ரொம்ப சந்தோஷப்படுவார். கர்த்தர் தாமங்களை அவரை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.